வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த பில்டு பார்த்தீங்கன்னா 70,000க்கான ஒரு பில்டு. ஸோ இது நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கார். ஸோ அவர் பேர் வந்து சந்துரு. ஸோ அவருக்காக இந்த பில்டு வந்து பண்ணுறோம். 70,000க்கு இந்த பில்டில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் சூஸ் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பட்ஜெட்டில் இதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த காம்போனன்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1660 சூப்பரில் பார்த்தீங்கன்னா ஏசுஸோட கார்டு தான் மேக்ஸிமமான ஒரு பெரிய லைக் காஸ்ட்லியான ஒரு கார்டு, பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா 970 EO ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எஸ்எஸ்டிலேயே டாப் எண்டான ஒரு எஸ்எஸ்டி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மேக்ஸ்ட் அவுட்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டில். இந்த 70,000 பில்டு வந்து உங்களுக்கும் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது பில்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ன இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம உடனே பில் பண்ணி தரதுக்கு. ஸோ இந்த பில்லில் வந்து நம்ம பார்க்க போகிற காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி இந்த பில்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மதர் போர்டை பற்றி பார்க்கும். பிகாஸ் மதர் போர்டு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மதர் போர்டு ஆஸ்ரோக்கோட B450M/AC மதர் போர்டு. ஸோ அன்பாக்சிங் வீடியோவில் இந்த மதர் போர்டை பற்றி சொல்லியிருப்பேன் நான். இந்த மதர் போர்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைக்ரோ HDX மதர் போர்டு. ஸோ நல்லாவே காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ மதர் போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆண்டனா மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். Asrock அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து லைக் இதெல்லாம் வந்து வளர்ந்துட்டு வர கம்பெனி. ஸோ வந்து அவங்க நிறையாவே வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி வைஃபை இருக்கிற ஒரு மதர் போர்டு நீங்கள் வந்து ஏசூஸ்லையோ இல்லை MSIலையோ வாங்கினீங்கன்னா இதோட 2 மடங்கு ப்ரைஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு லிங்க்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 3000 ப்ராசஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஃபியூச்சரில் வர 4000 ப்ராசஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ பயோஸ் அப்டேட் பண்ணுறது மூலமாக. அப்புறம் அல்ட்ரா M.2 இருக்குது இதில். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் அவர் SSD வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ 5 GHz கனெக்ஷன் வரைக்கும் இந்த வைஃபை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2.4 GHzம் ஓகே, 5 GHzம் சரி, அந்த ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து இந்த மதர் போர்டுனால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 5G கேப்பபிள் உள்ள ஒரு மோடம் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து 5G அந்த கனெக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மதர் போர்டில் அது ஒரு நல்ல விஷயம். Gen 2 இருக்குது, 3.2 Gen 1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மதர் போர்ட்லேயே. அது மட்டும் இல்லாமல் ஹீட் சிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஒரு நல்ல மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாலிக்ரோம் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். பிகாஸ் வந்து ஃப்யூச்சரில் LED விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்மளோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 5ஓட 3500. ஸோ ஆப்வியஸாக பெஸ்ட் ப்ராசஸர் ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட 6 கோர் 6 thread ப்ராசஸர். பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 GHz. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து எடிட்டிங் ஆகட்டும் சரி, கேமிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் சூட்டடான ஒரு ப்ராசஸர். 4K எடிட்டிங் வரைக்கும் இந்த ப்ராசஸர் வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 4K எடிட்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஏசுஸோட டஃப் கேமிங் எடிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1660 சூப்பர் கிராஃபிக் கார்டு, ஒரு 6GB வேரியன்ட். ஸோ OC எடிஷன். ஸோ இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹை. நார்மல் கிராஃபிக், அதாவது 1660 சூப்பர்லேயே இந்த கிராஃபிக் கார்டு தான் ரொம்ப ஹையான ப்ரைஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபேன் எடிஷன் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு பார்க்கவும் ஒரு லுக்கான ஒரு கிராஃபிக் கார்டு. அதனால தான் இது வந்து பர்சனலாக அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார், இது தான் வேணும் அப்படின்ட்டு. பிகாஸ் மேக்ஸ்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வேணும் நம்ம கொடுக்குற காசுக்கு. அதனால நம்ம வந்து இந்த கிராஃபிக் கார்டு வந்து சூஸ் பண்ணோம். இந்த கிராஃபிக் கார்டு பற்றி சொல்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பிகாஸ் உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு. அதுவும் இல்லாமல் பர்சனலாகவே எனக்கு ஏசுஸ்ங்கிறது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு கம்பெனி. பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மூலமாக இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் மூலமாக லைக் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதோட ஃபேன்ஸு, டெம்பரேச்சர்ஸ், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஓவர் கிளாக் பண்ணனாலும் நீங்கள் வந்து அதோட சாஃப்ட்வேர் மூலமாக ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். ஹீட் சிங்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட் அவ்வளோவா ஆகாது, கூலாகவே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் ஹையாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் இந்த கார்டோட நம்ம போனோம். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சாம்சங்கோட 240GB SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா VNAND SSD, M.2 SSD, NVMe அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ 970 EO ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். ஸோ இந்த SSD பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லைக் வந்து SSD ஃபீல்ட்லேயே இதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான SSD. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ப்ரைஸ் அதிகம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மேக்ஸ்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி SSD நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கிட்ட வந்திருக்கு. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1TB பேரக்குடாவிலேருந்து Seagate பேரக்குடா சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1TB ஸ்டோரேஜ். இதில் வந்து நீங்கள் லார்ஜ் டேட்டாஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ரேம் வந்து நம்ம வந்து கார்ஷர்லேருந்து 2 8GB ஸ்டிக் வந்து போயிருக்கும். ஸோ ஆப்வியஸாக டியூவல் சேனலில் இருந்தால் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால 2 8GB ஸ்டிக் போயிருக்கும். ஸோ 3000 MHz ரேம் இது ரெண்டுமே. ஸோ கார்ஷர் தான் நம்ம எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்லையும் பெஸ்ட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. அதனால தான் கார்ஷர் யூஸ் பண்ணோம். ஸோ பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் கார்ஷரில் வந்து VS500 வாட் பவர் சப்ளை. ஸோ இது வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த பில்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்ஷரில் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாமே நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பவர் சப்ளை. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. பிகாஸ் கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணாலும் எதுவும் ஆகாது இந்த பவர் சப்ளைக்கெலாம். வாரண்ட்டி இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் சப்ளை. பவர் சப்ளையில் எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து இந்த பவர் சப்ளை தான் எப்பயும் ட்ரெஸ் பண்ணி வாங்குறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேபினெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டெக்லேருந்து DF500 RGB அப்படிங்கிற ஒரு கேபினெட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 LED ஃபேன்ஸோடு வரும். ஸோ RGB ஃபேன்ஸோடு வரும். ஸோ இந்த ஃபேன்ஸ் இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ளோவும் பெட்டராக இருக்கும். கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஆன்டெக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஆன்டெக் போனோம். ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக அந்த கேபினெட் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி மதர் போர்டோட சைஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 8Xலேருந்து மைக்ரோ 8X மினி 8X எல்லா மதர் போர்டும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து பில்டு பண்ணிட்டு ஒரு டைம்லெஸ் மாதிரி பார்த்துட்டு ஃபர்தராக நம்மளுக்கு வந்து இந்த காம்போனன்ட்ஸில் எது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசுவோம்.
ஸோ எஸ் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பிசி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நான் வந்து முன்னாடியே வந்து பூட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது காட்ட முடியல நம்மளுக்கு. ஏன்னா அந்த ஃபேன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு நம்மளை, லைக் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ வந்து அதை பண்ணிவிட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டேன் அந்த ஃபேனுக்காக. பிகாஸ் அந்த ஃபேன் ஒர்க் ஆகணும்னா திருப்பி நம்ம எல்லாத்தையும் கழட்டணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணதில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேனும் நம்மளுக்கு சுற்றுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிள். ஸோ சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஃபேன்ஸ். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் கம்மி ரேட் கேபினெட் ஆன்டெக்லேருந்து ஃபேனையும் வந்து 3 ஃபேன் வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் மல்டி கலர் ஒரே டைமில் எரியுமா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இனிமேல் தான். பட் இந்த ஒரு பில்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஏசூஸ் கார்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஏசூஸ் கிராஃபிக் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஏசூஸ் டஃப் கேமிங் GTX 1660 சூப்பர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபேன் எடிஷன் செம பல்கியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அன்பாக்சிங் கூட பார்த்துருப்பீங்க. கூட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ரொம்ப லைக் கஷ்டம்லாம் படலை. பட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணால் ஆப்வியஸாக அவங்க வந்து ஜிப் டை எதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அதே மாதிரி பின்னாடியும் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம புஷ் பண்ணி தான் மூடுற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இல்லை அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் மட்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு லைக் HDD போகிறதாகட்டும், அப்புறம் வந்து நம்மளோட பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதாகட்டும், மதர் போர்டு வெளில வைக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கேபிள்ஸும் அவ்வளோவா இல்லை நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பவர் கேபிள், பவர் LED மட்டும் தான் இந்த கேபினெட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. ரீசெட் ஸ்விட்ச் எதுவும் கேபிள்ஸ் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி சப்போஸ் இது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வந்து பட்டன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பேனல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து இது இப்போ அது வந்து தேவையில்லை. அதனால் நம்ம வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அன்இன்ஸ்டால் இந்த சென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லைக் ஒரு தரமான ஒரு பில்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வந்து ஒரு பட்ஜெட்லையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. பட் பட்ஜெட்டும் மெயின்டைன் பண்ணோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு அந்த மாதிரி விஷயம், மதர் போர்டு கேபினெட்லாம் கொஞ்சம் பட்ஜெட் மெயின்டைன் பண்ணோம். மற்றபடி கிராஃபிக் கார்டு, ஸ்டோரேஜ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேக்ஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிசி வந்து உங்களுக்கும் வேணும், அதாவது இதே மாதிரி பண்ணணும், இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அதை வந்து நான் பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஜிமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். பண்ண ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ப்ரைஸ் விஷயம் அதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னா வந்து பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும் கேளுங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து அதையே கேட்டுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியல. ஸோ வந்து நம்ம ஒன்றும் ஷாப் நடத்தலை. பிகாஸ் எல்லா எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது அன்னன்னைக்கு. பிகாஸ் இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது பில் பண்ணுறேன், நான் இப்போ ரெடியாக கேஷ் வச்சுருக்கேன், எனக்கு பில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேளுங்க. நம்ம அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பில் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து லைக் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து பில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்மக்கிட்ட கேட்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக சொல்லுங்கள். நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம், பர்ஃபெக்டாக கேர் எடுத்து நல்லாவே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிசியும் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சந்துரு அப்படிங்கிற ஒருத்தருக்காக நம்ம வந்து பில் பண்ணியிருந்தோம். இவர் வந்து மதுரையில் இருக்கார். ஸோ மதுரைக்கு இதை வந்து நம்ம ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, இன்றைக்கி ஷிப்பிங் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா 8:48 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ நாளைக்கு காலையில் வந்து நம்ம இதை ஷிப் பண்ணிவிடுவோம் மதுரைக்கு. ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நம்ம வந்து ஷிப் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேளுங்க, நம்ம வந்து தரமாக பண்ணி கொடுத்துடலாம்.
ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு பிசி பில்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ரிமெம்பர், நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க, டெஃபினட்டாக உடனே பண்ணி கொடுத்துலாம். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நன்றி.